ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சூரிய கிரகத்தினுடைய சஞ்சாரம், நட்சத்திர மாற்றம் குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். செப்டம்பர் 13 முதல் செப்டம்பர் 27 வரை அந்த 14 நாட்கள் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதாவது சிம்ம ராசியில் ஒரு பாதமும் கன்னி ராசியில் 3 பாதமும் கொண்டது உத்திர நட்சத்திரம். 17ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கிற சூரியன், அதுக்கப்புறம் 10 நாள் 27ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கு. இது சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால சிம்ம ராசியினுடைய சூரியனுடைய பலனை அது முழுசா அந்த டைம்ல வழங்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப நமக்கு இப்ப சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியும் ஆகி அங்க அவருடைய நட்சத்திர ஆற்றலும் விளங்கி சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது லக்னத்தினுடைய வலுவான பலன்களை சிறப்பாக செஞ்சு விடுவார். லக்னத்தினுடைய வலுவான பலன்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு தலைமை பண்பு, நம்முடைய சுயமான சிந்தனை வளம், செயல்திறன், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கும். நல்ல பலம் பொருந்தியதாக இருக்கும். ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்முடைய ஈடுபாடுகள் அனைத்துமே நமக்கு உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் மதிப்பு பொருந்தியதாகவும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றதாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த 13 நாட்கள் நமக்கு சிறப்பு தான். அதற்கு அடுத்த 13 நாட்கள், அதாவது செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 10 வரை சூரியன் சந்திர நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் போகிறது. கேதுவோட சேர்க்கை பெறுகிறார். அதே அஸ்த நட்சத்திரத்தில் தான் கேது கன்னி ராசியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார். இந்த சூரியன் கேது சேர்க்கை மூலம் சூரியன் பாதிக்கப்படுகிறார். அந்த 13 நாட்கள்ல அது நமக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நடக்கிறதுனால 2ஆம் இடம் சார்ந்த வகையில நமக்கு சில நெகட்டிவ் நடக்கும். இப்ப நம்ம பேசுறது 2ஆம் இடம் தான். பேச்சுல பிரச்சனைகள் ஏற்படுறதோ, குற்றம் ஏற்படுறதோ, வம்பு வழக்கு ஏற்படுறதோ அது சூரியன் கேது சேர்க்கையால நடக்கலாம். அதே போல நம்முடைய கொடுக்கல் வாங்கல், பணம், அதுல தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது பணம் சார்ந்த அது கொடுக்கல்ல நமக்கு வராம போனாலும் பிரச்சனை, ஏமாற்றம் அடைந்தாலும் பிரச்சனை, அல்லது நம்ம சட்டபூர்வம் இல்லாத ஒரு சில அணுகுமுறைகளை கையாண்டு வந்தாலும் பிரச்சனை. அப்ப இதுல அவரவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யும். நம்முடைய ஜனன ஜாதகத்துல நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டப்படி உபநட்சத்திரங்களை கணிக்கும் போது 12 பாவ உபநட்சத்திரங்கள் நமக்கு கிடைக்கும். அதுல சூரியனோ கேதுவோ நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக இருந்தால் இந்த சூரியன் கேது சேர்க்கையினால நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்ப சூரியனோ கேதுவோ வேற பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட வகையில இந்த சூரியன் கேது சேர்க்கையினுடைய நெகட்டிவ் எனர்ஜி வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு 5ஆம் பாவம் சூரியனுடைய உபநட்சத்திரம் சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துல நம்ம பிறந்த ஜாதக கணிப்புல 5ஆம் பாவத்தை இயக்கிற அதிகாரமா உபநட்சத்திரமா சூரியன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 2ஆம் இடத்துல 5ஆம் இடம் சார்ந்து தீமைகள் நமக்கு நடக்கும். குழந்தை பத்தி பேசும்போதோ அல்லது குழந்தையினுடைய நடவடிக்கைகள்லையோ குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இந்த 2ஆம் இடம் என்பது பணம் சார்ந்து பேச்சு சார்ந்து ஒரு டிஃபெக்ட் கொடுத்துரும். இந்த மாதிரி அது நம்ம ஜனன ஜாதத்துக்கு உட்பட்டது. இப்ப பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது பேச்சில் கவனமா இருக்கணும், கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்கள் வகையில ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள்,
கேது அப்படின்னாலே எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை துண்டிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அப்ப சூரியன் வந்து எலும்பு சம்பந்தப்பட்டவர், கண் சம்பந்தப்பட்டவர், தலை சம்பந்தப்பட்டவர். இது சம்பந்தப்பட்ட கிரகத்தோடு கேது சேர்றதுங்கிறது இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் உருவாக்கும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதெல்லாம் நோய் சம்பந்தப்பட்டதுக்கு பாசிட்டிவா இயங்கும். இப்ப தொழில் சார்ந்த பணம், வேலை சார்ந்த பணம் இதுக்கும் 2ஆம் இடம் தான். அப்ப அவரவர்களுடைய ஜாதகத்துல திசாபுத்தி அந்தரம்ப ரீதியாக எப்படி ஈடுபடுறாங்களோ, நோய் சார்ந்து பாதிக்குதா அல்லது உறவுகள் சார்ந்து பாதிக்குதா, பொருள் சார்ந்து பாதிக்குதாங்கிறதெல்லாம் அந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நம்ம சொல்ல வர்றது என்ன, 2ஆம் வீட்டுல இருந்து இந்த சூரியன் கேது பிரச்சனை பண்றாரு. அப்ப பணம், பேச்சு, குடும்பம்ங்கிறதுல பிரச்சனை இருக்கு. இப்ப சூரியன் அப்படின்னா அரசு காரகம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகள், அரசு கருவூலங்கள் சம்பந்தப்பட்டது, அரசு மேலதிகாரிகள் சம்பந்தப்பட்டது, இது சார்ந்தும் அந்த பாதிப்பினுடைய தாக்கம் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு அம்சத்துலதான் அவங்கவுங்க ஜாதகப்படி இதை வேலை செய்யும். எல்லாமே எல்லா வயதினருக்கும் பொருந்துற மாதிரி இருக்காது. அப்ப நம்ம இதுல இந்த பதிவுகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாவ ரீதியாக எந்த பாவத்துல என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரே பாவத்துல பல பேர்பட்ட நிகழ்வுகள் இருக்கு. அது அவரவர்களுடைய திசாபுத்திக்கு ஏற்ப அது நடக்கும். இப்ப நமக்கு லக்னாதிபதி சூரியன் அப்படின்னா நம்ம சிந்தனை எப்படி இருக்கும், 2ஆம் இடத்துல போகும்போது பணம் சார்ந்துதான் இயங்கும், சிந்தனையே இயங்கும். நமக்கு பணம் சம்பாதிக்கிற வழிகளை தேடும். அது சம்பந்தமா தான் பேச சொல்லும், அது சம்பந்தமா தான் நம்மளை இயங்க சொல்லும். அப்படிப்பட்ட திட்டங்கள் வகுத்து இயங்கும் போது இந்த கேதுனுடைய சேர்க்கை அதுல தடைகளையும் தோல்விகளையும் வழக்குகளையும் வம்பையும் வரவழைக்குது. அதனால நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதுல என்ட்ரி ஆகாம இருக்கணும், அல்லது கரெக்டாக இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். சட்டபூர்வமாக நியாயமானதாக, அது உறவு ரீதியாக இருந்தாலும் சரி, வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி, அதுல டிசிப்ளினரி கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா பெருசா பாதிக்காது. இல்லை கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக நம்ம பேசுறதோ நம்ம இயங்குறதோ அல்லது அந்த துறை சார்ந்து ஒரு லாப நோக்குக்காக நம்ம பணிந்து போறதோ இதுல எல்லாம் வரும் பொழுதுதான் அந்த கேது நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி வேலை செஞ்சு சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கும். எப்பவுமே ராகு, கேது, சனி இதனுடைய அமைப்புகள் என்ன அப்படின்னா தவறு சார்ந்த குற்றங்கள் சார்ந்த தண்டனைகளாக அது வெளிப்படும். இப்ப சனியினுடைய பார்வையும் நம்ம ராசிக்கு விழுந்துகிட்டு தான் இருக்கு. அது உங்களுக்கு 17ஆம் தேதியோட சூரியன் விலகிடுறாரு, கன்னி ராசிக்கு போயிடுறாரு. பட் சூரியன் இருக்கிற இடமும் சனி இருக்கிற இடமும் கும்பராசியும் கன்னிராசியும் 6-8 வருது. அந்த வகையில நம்ம பப்ளிக் உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், அதுல பேச்சு பேசும்போது கூட, ஒரு கஸ்டமர் சார்ந்து பேச்சு பேசும்போது கூட இந்த கேது வேலை செய்யும். அப்ப 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இப்ப நாக்குல பாம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கேதுங்கிறது குற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேச வைக்கும். அதுல சூரியனோட சேரும் பொழுது முன்கோபப்பட்டு பேசுறது, ஆத்திரப்பட்டு பேசுறது, அதனால டெவலப் ஆகிறது போன்ற நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் புரிந்து அறிந்து முற்பகுதி, அதாவது செப்டம்பர் 13லிருந்து 27 வரைக்கும் உள்ள அந்த 14 நாட்கள்ல நம்ம என்ன வேணாலும் காரியங்களை திடமா செஞ்சுக்கலாம். அதுலேயும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையா இருக்கு, மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு நன்மையா இருக்கு, திருமண வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு மற்றும் அனைத்து விதமான கிரியேட்டிவிட்டி ஒர்க்கு, கலைகள், கம்யூனிகேஷன், கமிஷன் வகை,
சிந்தனை வகை, தலைமை தாங்குதல், இது எல்லாமே சிறப்பாக புகழோட நமக்கு இந்த நாட்களில் நிகழ்வுகள் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.